தமிழக அரசியல் களம் என்னன்னு தெரியல. சில காலமே பாத்தீங்கன்னா போராட்ட களம், ஒரு பக்கம் சர்ச்சையான பேச்சுகள், இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தான் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட மாணவியோட பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை, கண்டிப்பா அந்த சம்பவத்தை மறைப்பதற்காக திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாது திமுகவை எதிர்ப்பதாக கூறிக்கொள்ளும் சில கட்சிகளும் அந்த லிஸ்ட்ல இணைச்சிருக்காங்களோ நமக்கு தெரியல. ஏன்னா அந்த மாணவியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத கட்சிகள் பாத்தீங்கன்னா திடீரென இந்த சர்ச்சை கருத்துக்கள் பேசிக்கொண்டு அந்த சம்பவத்தை, அந்த மாணவிக்கு கிடைக்க வேண்டிய நீதியை திசை திருப்பி அதை பத்தி யாரும் பேசக்கூடாது, அதை பத்தி அந்த மாணவருடைய பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறையை பத்தி யாருமே மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் ஒரு சில கட்சிகள் செயல்படுவது நமக்கு தோன்றுகிறது. அந்த ரீதியில பாத்தீங்கன்னா நேற்று திரு சீமான் அவர்கள் பேசிய, பெரியார் பற்றி பேசிய பேச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புயலை தான் கிளப்பிருக்குன்னு சொல்லி ஆகணும். அனைத்து எதிர்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கண்டன அறிக்கைகளும் போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த பெரியார் திராவிட கழகம்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை தான் பண்ணியிருக்காங்க. சீமான் வீடு இருக்கிற நீலாங்கரையில பாத்தீங்கன்னா சீமானோட கட்சியோட நிர்வாகி ஒருத்தர் போயிருக்காரு. அவருடைய காரை மடக்கி அங்க இருக்கிற பெரியார் திராவிட கழகத்தினர் பாத்தீங்கன்னா அந்த காரை உடைச்சி அந்த நிர்வாகியை தாக்கி மிகப்பெரிய அளவுல ஒரு ஈனச் செயலாளர் தான் ஈடுபட்டுறா சொல்லியாங்க. உங்களுடைய வீரத்தை தனி ஒரு நபர் மேல, ஒரு தனிப்பட்ட நபர் மேல காட்டுறதை விட நீங்க சீமான் இருக்காரு, சீமான் மேல நீங்க காட்டிருக்கலாம். ஏன் உங்களுக்கு பயமா சீமான் மேல காட்டுறதுக்கு? அவர் மேல காட்டுறதை விட்டு நீங்க அவருடைய நிர்வாகி தனிப்பட்ட நபர் மேல போயிட்டு காட்டுறீங்களா? உங்களுக்குள்ள வெக்கமே இல்லையா? பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களே போயிட்டு உங்களோட ஒட்டுமொத்த கொள்கைகளும் போயிட்டு திமுக கூட அடக்க வச்சுட்டீங்க. பெரியார் கொள்கைகளும் இப்ப நீங்க இருக்கிற கொள்கைகளும் ஒன்னா? காசுக்காக மண்டி போட்டுருக்கீங்க. நீங்க தனிப்பட்ட நபரை போய் தாக்குறீங்க. ஏதோ இந்த சீமான் ஊர்ல இல்லாததானே பேசிட்டாரு. சீமான் பேசியத பாத்தீங்கன்னா 100க்கு 100 உண்மைதான் நம்ம சொல்லி ஆக்கணும். சீமானுடைய கருத்துக்கள் கண்டிப்பா நம்ம உடன்பட்டுதான் ஆகணும். அப்படி என்ன பேசுறாரு சீமானு? பெரியார் அவர்கள் தமிழை பத்தி இதுவா பேசலையா? அதுக்கப்புறம் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் திமுக எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு சூழ்ச்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த தவறு செய்தாலும் சரி அந்த தவறை மறைப்பதற்காக உடனே எடுத்துன்னு போயிட்டு பெரியார் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பானுங்க. ஆனா பெரியார் பாத்தீங்கன்னா திமுகவை கழுவி ஊத்திருக்காரு. திராவிட பெரியாரோட அது பேஜ் நம்பர் 21 சொல்லுவாங்க. அந்த பேஜ் நம்பர் 21 பாத்தீங்கன்னா திமுகவை பத்தி, திமுக தொண்டர்களை பத்தி மிக கேவலமான முறையில பேசியிருப்பாரு. அதெல்லாம் பொதுவெளியில பேச முடியாது. அதுக்கப்புறம் கீழ்வெண்மணி பிரச்சனையாகட்டும், அதுக்கப்புறம் பெரியார் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் பாருங்களா என்ன மாதிரி நிகழ்ச்சின்ட்டு. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் திராவிட லூவா தான் இருக்கும். அது மாதிரி பெரியார் தமிழகத்திற்கு ஏதாவது போராட்டம் பண்ணாரான்னு பார்த்தா அதெல்லாம் உப்புச்ச பணியா தான் பண்ணியிருப்பாரு. ஏன் பெரியார் அவ்வளவு சேவை செஞ்சார் அப்படின்னு சொன்னால அவருடைய சொத்துக்களையும் அவருடைய புத்தகங்களையும் நாட்டுடைமையாக்குங்களா? அதை பண்ண மாட்டானுங்க இங்க இருக்க திராவிட கட்சியை சார்ந்தவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தா சீமான் பேசிய பேச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு வன்முறை வெறியாட்டத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கவங்க, ஆளுங்கட்சி சப்போர்ட்டா இருக்குங்க சில பேர்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. கருத்தார தானே எதிர்க்கணும். அது அவனுமே பண்ணவே இல்லை அந்த இடத்துல. அது நம்ம ஒரு பக்கம் இது இருக்க, எல்லாரும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியோட பாலியல் வன்கொடுமை திசை திருப்புவதற்காக தான் இது மாதிரி செயல ஈடுபடுறாங்க நமக்கு சந்தேகப்பட தோணுது. ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையெல்லாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாக்கிச்சு. டெல்லி நிர்பயா வழக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது. கொல்கத்தா டாக்டரோட அந்த மரணம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் மரணம் மிகப்பெரிய அளவுல ஒரு இந்தியா முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் தமிழ்நாட்டுல அது மாதிரி கொந்தளிப்பு ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறானுங்க. நடுவில் இந்த ஆளுநர் நாடகம் வேற, சட்டசபை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்ட்டு வருஷம் நடக்கிற விஷயம் தானே. அதெல்லாம் கண்டிப்பா இவர்களுடைய சித்தாந்தம் பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக வரக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும் திசை திருப்பி திமுக அரசை பாதுகாப்பது அப்படிங்கிற ரீதியில தான் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா சீமான் பேசியது ஒரு பக்கம் உண்மையா பொய்யோ, ஆனா மேக்சிமம் பார்த்தா உண்மைதான். கண்டிப்பா அது உண்மை பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெரியாரோட கொள்கைகள் அப்படிதான் இருந்தது. பெரியாருக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா பார்த்தா கண்டிப்பா கொள்கையே இல்லைன்னா சொல்லி ஆகணும்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரியார், அதாவது பெரியார் சமூக நீதிக்காக போராடினார், பெரியார் பெண்களுக்காக போராடினார், பெரியார் தமிழ்நாட்டுக்காக போராடினார். இப்படி பேசினா பரவாயில்ல. பெரியார் தான் போராடினார், பெரியார் தான் சமூக நீதிக்காக போராடினார், பெரியார் தான் பெண்களுக்காக போராடினார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் தான். முக்கியமா ஆணைமுத்து ஐயா அவர்கள் நிஜ பெரியார்வாதியாக, திராவிடவாதியாக வாழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆணைமுத்து தான். பெரியாரை பின்பற்றி வந்த ஆணைமுத்து அவர்கள் பெரியாரை விட தூய ஒழுக்கமாக வாழ்ந்தவர் ஆணைமுத்து ஐயா. அதை பத்தி இப்ப இருக்கிற திராவிட கழகம் அவங்கெல்லாம் பேசுவாங்களாம் பாருங்களா, வாங்கி துண்ண கூட்டம். அதெல்லாம் திமுக கூட வாங்கி துண்ட கூட தான் இப்ப இருக்கிற திராவிட கழகம்லாம். ஆணைமுத்து ஐயா பத்தி எல்லாம் பேசவே மாட்டானுங்க. கண்டிப்பா பார்ப்போம். இந்த ரீதியில இந்த சீமான் பேசிய பேச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சீமான் பேசிய தவறா பொய்யான்ட்டு. அது மட்டும் இல்லாம சீமானுக்கு ஒரு எதிராக தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் கண்டிப்பா ஏற்க முடியாது. கருத்தால பேசுங்க, கருத்தால எதிர்த்து பேசுங்க. அது விட்டுட்டு போயிட்டு வீட்டு உடைக்கிறது, காரை உடைக்கிறது, அவன் அடிக்கிறது, சீமான் கட்சியை பார்த்து இது பண்றதுலாம் இருக்கக்கூடாது. மிக பெரிய அளவுல தவறான செயல் தான் அது. நன்றி, வணக்கம்.